வாழ்க வையகம். மண் பானை சமையல் அப்படிங்கிற தலைப்பில் நான் இப்போ ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். 2014 டிசம்பர் மாதம் நான் திருநெல்வேலி பக்கம் போயிருந்தேன். அங்கே எனக்கு சில நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏகாந்த நண்பர்கள்னு பேர். அதென்ன ஏகாந்த நண்பர்கள்னு கேட்டிங்கன்னா, வேலை வெட்டி இல்லாமல், அதாவது புது புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்காக இருக்கிற வேலையை விட்டுட்டு சுற்றுற டிக்கெட்டுகள், அமைதி, ஆரோக்கியம், நிம்மதி, அரசியல், உலகத்தில் உள்ள நல்ல புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்காக தேடிட்டு இருக்கிற தேடுறவாதிகள். ஆல்பர்ட் ஒரு நண்பர், செல்வம்னு இன்னொரு நண்பர், காந்தின்னு இன்னொருத்தர், நம்பியாச்சி டிராவல்ஸ்னு வச்சுருக்கிறாரு திருநெல்வேலியில். இந்த 3 பேரையும் நம்ம அப்பப்போ சந்திக்கிறது உண்டு. அவங்க கூட அப்படியே ஊர் சுற்றுறது உண்டு. அந்த மாதிரி ஒரு தடவை சந்தித்தோம். நாங்கள் 4 பேர் சேர்ந்து இன்னொரு 3 பேர்த்த சந்தித்தோம். அதில் முக்கியமானவர் பரமசிவம் ஐயா. இவர் வாட்டர் சப்ளை போர்டில் கான்ட்ராக்டராக இருக்கிறாரு. அவர் தான் சந்தித்தோம். அவர் கூட முருகையன் மற்றும் ராதாகிருஷ்ணன் 2 டாட் போர்டு ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க. நாங்கள் 7 பேர் சேர்ந்து ஒன்றா பேசிகிட்டு இருந்தோம். அப்போ பரமசிவம் ஐயா சொன்னார், மதிய உணவு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒன்று கொடுக்க போகிறேன் அப்படின்னாரு. நான் கூட அவர் வீட்டில் தான் கூட்டிகிட்டு போய் அதை சோறு கொடுப்பாரு அப்படின்னு நினச்சேன். இல்லை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகல, ஒரு முக்கியமான இடத்துக்கு நம்ம போக போகிறோம், உங்களுக்கு ஒரு மதியானம் ஸ்பெஷல் சாப்பாடு அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி என்னதான் பார்க்கலான்னு போனேன். சத்தியமாங்க, அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னால் அது இவ்வளவு ஸ்பெஷலாக இருக்குன்னு தெரியாதுங்க. ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. திருநெல்வேலியில் ஒரு பைபாஸ் ரோட்டில். அங்கே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அந்த ஹோட்டலுக்கு பேர் அரசன் மெஸ், பிராக்கெட்டில் மண்பானை சமையல்னு போட்டுருந்துச்சு. ஒரு குடிசை மாதிரி, குடிசை வீடு, பைபாஸ் ரோட் பக்கத்தில் குடிசை போட்டுருந்துச்சு. ஒரு சின்ன ஒரு மெஸ்ஸு, ரோட்டில் இருக்கிற மெஸ் மாதிரி. இந்த மெஸ்ஸில் என்ன ஸ்பெஷல்னா, இங்கே சமைக்கிற எல்லா சமையலும் மண்பானையில் தான் சமைக்கிறாங்க. விறகு அடுப்பு வச்சு தான் சமைக்கிறாங்க. கேஸ் பயன்படுத்துகிறதே கிடையாது. அஜினமோட்டோ, இந்த சோடாப்பு, எண்ணெய், இது சுத்தமாக பயன்படுத்துறதே இல்லையாமா. இந்த அப்பளை வறுக்கிறதுக்கு மட்டும்தான் எண்ணெயை பயன்படுத்துகிறாங்களாமா. இதுதாங்க இந்த கடையோட ஸ்பெஷல். ஏன் அஜினமோட்டோவை பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஜினமோட்டோங்கிறது ஒரு விஷம். அது உணவில் போட்டுட்டா சாப்பிடும்போது சும்மா சூப்பராக இருக்கும், ஆனால் சூப்பராக உடம்பை கெடுக்கிறதும் கூட. ஸோ அஜினமோட்டோ போட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா நமக்கு சாப்பாடு ஒழுங்காக ஜீரணமாகாதுங்க. அதனால் அஜினமோட்டோ போட்டது எந்த ஒரு சாப்பாட்டையும் தயவுசெய்து சாப்பிடாதீங்க, அது உடம்புக்கு நல்லதில்லை. அடுத்து சோடாப்பு. இந்த சோடாப்பு ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா, சோடாப்பு ஏன் தெரியுமா ஹோட்டலில் போடுறாங்க? வழக்கமாக அடுப்பில் அரிசி வச்சு தண்ணி ஊற்றி வேக வச்சா ஒரு அரை மணி நேரத்தில் சாப்பாடு வெந்து போகும்னு வச்சுக்கோங்களேன். சோடாப்பை போட்டுட்டா ஒரு 15 நிமிஷத்துலேயே 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். ஸோ அடுப்பு சமையல் செலவு மிச்சமாமா. இதனால் சோடா போடுறாங்க சாப்பாட்டில், காய்கறியில், கீரையில். இப்போல்லாம் எல்லா ஹோட்டல்லையும் சோடா போடுறாங்க. இந்த சோடாப்பு உடம்புக்கு ரொம்ப 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 கெடுதல். அதனால் சோடாப்பு போடுற எந்த ஒரு ஹோட்டலையும் சாப்பிடாதீங்க. இன்னொன்று, ஹோட்டல் முதலாளிகளுக்கு கேட்குறேன், சோடாப்பை போட்டு அஜினாவும் போட்டு சமைச்சு அப்படி அவங்களுக்கு கொடுத்து அவங்க வயிற்று கெடுக்கிறதுல உங்களுக்கு என்னங்க புண்ணியம்? இந்த மெஸ்ஸில் இந்த அப்பளம் சொல்கிறதுக்கு மட்டும்தாங்க கேஸையும் எண்ணெயும் பயன்படுத்துகிறாங்க. அதுவும் நான் ஏன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, முதல்ல 50 பேர் தாங்க ஒரு நாளைக்கு சாப்பிட வருவாங்க. நான் அப்பளத்தை சுட்டு தாங்க கொடுப்பேன். அப்பளத்தை சுட்டு சாப்பிட்றது அவ்வளவு சுவைங்க, அவ்வளோ சத்துங்க. ஆக்சுவலாக அப்பளத்தை சுட்டு தாங்க சாப்பிட்ணும். ஆனால் இப்போ ஒரு 300 பேர் ஒரு நாளைக்கு வராங்க. என்னால் அவ்வளோ பேர்த்துக்கு சுட்டு கொடுக்குறதுக்கு டைம் இல்லை, ஆளுகள் இல்லை. அப்படியே ஆள் வச்சு செஞ்சாலும் எனக்கு கட்டுப்படி ஆகலைங்க. அதனால் நான் இப்போது கொஞ்ச நாளாக அப்பளத்தை நான் எண்ணெயில் போட்டு தான் கொடுக்குறேன். அதே சமயத்தில் அவர் சட்டியில் பார்த்திங்கன்னா, ஒரு சட்டியில் ஒரு அப்பளம் தான் வறுக்கிறாங்க. ஒரு அப்பளம் பொரிச்சோன்னா தான் அடுத்த அப்பளம் போடுறாங்க. பொதுவாக நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு சட்டியில் 5-6 அப்பளத்தை ஒன்றா போட்டுருவோம். அது தப்புங்கிறாரு. ஒரு சட்டியில் ஒரு நேரத்தில் ஒரு அப்பளத்தை வறுத்தா அது நல்லா சுவையாக வருமாமா, எண்ணெய் அதிகமாக இழுக்காதாமா. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, சட்டியில் ஒரு நேரத்துக்கு ஒரு அப்பளத்தை தான் வறுக்கிறாங்க. விறகுங்கிறது ரொம்ப செலவு ஜாஸ்தி தான். நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தா கேஸ் அடுப்பை விட விறகுல சமைக்கும்பொழுது நமக்கு செலவு ஜாஸ்தி ஆகுது. இருந்தாலும் அந்த சுவைக்காகவும் உணவுடைய தரத்துக்காகவும் இவங்க செலவை மீறி இந்த மாதிரி விறகை பயன்படுத்தி சமைச்சிட்ருக்குறாங்க. அதே மாதிரி இந்த மெஸ்ஸில் காய்கறியெல்லாம் வேக வச்சா அந்த தண்ணியை கீழே ஊற்றுறதில்ல. அந்த தண்ணியை அதுலேயே காயிலேயே பயன்படுத்துகிறாங்க. ஆக்சுவலாக தண்ணி ஊற்றும் போதே ரொம்ப அளவாக ஊற்றிடுவாங்களாமா. தண்ணி வடித்தோம்னா சத்தெல்லாம் வெளியே போயிடும் சொல்லி அளவாக தண்ணி வச்சு கொஞ்சம் குளகுலன்னு தான் இருக்கும். தனித்தனியாக காய் இருக்காது, எல்லாமே ஒரு கூட்டு மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் அந்த தண்ணியில் தான் சத்து இருக்குது. அப்படிங்கிறக்காக இந்த மெஸ்ஸில் காய்கறி, கீரையெல்லாம் வேக வச்ச தண்ணியை கீழே ஊற்றுறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் இவங்க மெஸ்ஸில் பயன்படுத்துகிற எல்லா காய்கறி, கீரை, அரிசி எல்லாமே இயற்கை விவசாயத்தில் விளைஞ்சதை மட்டும்தான் வாங்குறாங்களாமா. எப்போவாவது சில சந்தர்ப்பத்தில் முடியாதப்போ மட்டும்தான் மார்க்கெட்டில் போய் வாங்கிக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஒரு சாப்பாடு 60 ரூபா தாங்க.
ரூபாய்க்கு இவ்வளவு தரமான, இவ்வளவு இயற்கையாக ஆயில் இல்லாமல் ஒரு உணவை கண்டிப்பாக யாருமே கொடுக்க முடியாதுங்க. இருந்தாலும் இவங்க அந்த காரியத்தை பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த மெஸ்ஸுக்கு பேர் அரசன் மெஸ், மண்பானை சமையல். இந்த மெஸ்ஸின் உரிமையாளர் திரு சுரேஷ் குமார் ஐயா அவர்கள் மற்றும் அவரது மனைவி திருமதி பொன் செல்வி அம்மா அவர்கள். இவர்கிட்ட நான் போய் பேசினேன். உங்களுக்கு எப்படிங்க இந்த மாதிரிலாம் தோணுச்சு, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கிறீங்க, ஊர் உலகத்தில் எல்லோரும் ஹோட்டல் வச்சுருக்குறாங்க, நீங்கள் மட்டும் ஏன் இந்த மாதிரி ஹோட்டல் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் முதல் வார்த்தை சொன்னார், நான் வியாபாரத்துக்காக பண்ணலை, ஒரு சேவையாக பண்ணிகிட்ருக்கேங்க, ஒரு மனசு திருப்தி அப்படின்னாரு. அந்த ஒரு வார்த்தையிலேயே அவருடைய மனசு புரிஞ்சிருச்சு. இந்த மெஸ்ஸில் இப்போ 5 ரூபாய்க்கு தயிர் கொடுக்குறாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் பால் வந்து 20 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்துச்சு. அப்பவும் அதே அளவு 5 ரூபாய்க்கு தான் கொடுத்தாராமா. இப்போ பால் 40 ரூபாய்க்கு விற்கிது. கணக்கு பிரகாரம் தயிரை 10 ரூபான்னு மாற்றிருக்கணுமாமா. இருந்தாலும் அதே 5 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. ஏன்னு கேட்டால் தயிர் ரொம்ப நல்ல உணவுங்க, அதை மட்டும் மக்களுக்கு போய் சேர்ந்துருச்சுன்னா நல்லா சாப்பிட்டாங்கன்னா நிம்மதியாக இருப்பாங்க அப்படிங்கிறாரு. அடுத்தது, ஞாயிற்றுக்கிழமையும் எல்லா கவர்மெண்ட் லீவ்லேயும் ஹாலிடேலையும் கண்டிப்பாக இந்த மெஸ்ஸு லீவு. பொதுவாக எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமை லீவு நாளில் தான் மக்கள் கூட்டம் நிறையா வருங்கிறதுக்காக அன்னைக்கு கடையை திறந்து வச்சு உட்காந்துருப்பாங்க. இவர் லீவுங்க, என்னோடய கொள்கை அவ்வளோதாங்க, ஞாயிற்றுக்கிழமையும் கவர்மெண்ட் ஹாலிடேவிலையும் கடை திறக்க மாட்டாங்க, லீவு தாங்க, எனக்கு லீவ் வேணுங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா அவர் வாழணுமாமோ. எல்லாரும் 24 மணி நேரம் வேலை செஞ்சு சம்பாரிச்சுட்டு சந்தோஷமாக நிம்மதியாக குடும்பத்தோடு செலவு பண்ணுற நேரம் ரொம்ப கம்மியாக போச்சு. அதனால தான் குடும்பத்தில் ஏகப்பட்ட விரிசல் வருது. இவர் அந்த லீவு நாளில் வீட்டில் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிறனால குடும்பத்தில் நிம்மதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வேறு எந்த பிஸ்னஸும் சைடு பிஸ்னஸ் எல்லாம் பண்ணலைங்க, இது மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கிறாரு. அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வெளியிருந்து இது வரைக்கும் அவர் எந்த ஆர்டர் எடுத்ததே இல்லைங்க, வேண்டாங்கிறாரு. ஏன்னு கேட்டால், நான் ஒரு நாளைக்கு 200 பேர்த்துக்கு சமைக்கிறதே இங்கே ரொம்ப ஆளை வச்சு நான் நேரம் செலவு பண்ணி பண்ணிகிட்ருக்கிறேன். கண்டிப்பாக வெளியிருந்து ஆர்டர் யாராவது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக என்னால் கொடுக்க முடியாது. உதாரணத்துக்கு ஆர்டர் எவ்வளோ கேட்பாங்க, ஒரு 500 பேர்த்துக்கு 1000 பேர்த்துக்கு கேட்பாங்க. அப்போ அந்த 500 பேர் 1000 பேர்த்துக்கு சமைக்கணும்னா இவருக்கு ஒரு 50 பேர் 100 பேர் தேவைப்படுவாங்க. ஏன்னா அத்தனை மண்பானை, அத்தனை அடுப்பு, அத்தனை பெண்கள், அத்தனை ஆண்கள், அதுக்கப்புறம் எல்லோரும் வேலை அடுப்பெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா அது ரொம்ப பெரிய வேலைங்க. அதனால் நான் அந்த காரியத்தை செய்கிறதில்ல. கடந்த 13 வருஷமாக இவர் இந்த மெஸ் நடத்திட்டுருக்காரு. இது வரைக்கும் வெளியிருந்து ஆர்டர் கேட்டு இது வரைக்கும் ஒன்றும் கூட செஞ்சதே இல்லையாமா. ஆனால் டெய்லி யாராவது கேட்டுகிட்டே இருப்பாங்களாமா, எனக்கு கல்யாணத்துக்கு கொடுங்க, காது குத்து கொடுங்கன்னு கேட்பாங்களாமா. இது வரைக்கும் இவர் யாருக்கும் கொடுத்ததே கிடையாது. ஏன்னா என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பணத்தாசெல்லாம் இல்லைங்க, ஒரு சேவை பண்ணணும், நிம்மதியாக வாழணும், நான் ரொம்ப புவர் ஃபேமிலிங்க, சின்ன வயசில் ரொம்ப பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, இப்போ எனக்கு இது வருது வருமானம், எனக்கு போதும்னு ஒரு திருப்தி இருக்குது, அதனால் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாரு, சமையல் அதில் வந்து நான் அரசனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் இந்த அரசன் மெஸ்ஸுன்னு பேர் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாரு. அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, இவர் இன்கம் டேக்ஸ் கட்டுறாருங்க, அது கரெக்டாக கட்டுறாரு. இன்றைக்கி எத்தனை பேர் சாப்பிட்டாங்களோ அந்த கணக்கெல்லாம் எழுதி வச்சு அந்த கணக்கை அப்படியே கொண்டு போய் ஆடிட்டர் கொடுத்து இந்த வருஷத்துக்கு எவ்வளவு வருமானம் வந்துச்சோ கரெக்டாக ஆஸ் பர் லா பிரகாரம், ரூல்ஸ் பிரகாரம் இன்கம் டேக்ஸ் கட்டிகிட்ருக்கிறாருங்க. மக்கள் ரொம்ப வரவேற்பு, நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க. இந்த மெஸ்ஸில் காலையில் 7 மணிக்கு ஆண்களெல்லாம் வருவாங்க, ஒரு 9:30 மணிக்கு பெண்கள்லாம் வராங்களாமா. மதிய சாப்பாடு மட்டும்தாங்க, காலை டிஃபனு, நைட்டு டின்னர் அதெல்லாம் கிடையாது, டீ காஃபியெல்லாம் கிடையாது, மதிய உணவு மட்டும்தான் கொடுக்குறாரு. அது ஒன்று தான், அதுக்கே நேரம் சரியாக இருக்குங்கிறாரு. சாயந்தரம் 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாம் வீட்டுக்கு போய் நிம்மதியாக இருக்கிறாங்க, வாழ்கிறாங்க. இங்கே வந்து 13 வருஷமாக வேலை செய்கிறவங்க, அதாவது நிரந்தரமாக வேலை செய்கிறவங்க தான் அதிகமாகமா. ஏன்னா அவங்க அப்படியே ரொம்ப வருஷமாக வேலை செய்கிறாங்க. இவரோட நோக்கம் என்னென்னா, வேலை செய்கிறவங்க நிம்மதியாக இருக்கணும், வர்றவங்க நல்லா சாப்பிட்டு திருப்தியாக நிம்மதியாக போகணும் அப்படிங்கிறது தான் இவருடைய முழு நேர நோக்கமாக இருக்குது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, மற்ற ஹோட்டலில் சாப்பிட்டா சாப்பாட்டை ஜீரணம் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஏதாவது மருந்து சாப்பிட்ணும், இல்லை ஜூஸ் குடிக்கணும், சோடா குடிக்கணும். ஆனால் நம்ம ஹோட்டல் சாப்பாடே மருந்து, அதனால் இதுக்கு ஜீரணத்துக்குன்னு தனியாக ஒரு எந்த ஒரு செலவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு 2 மகள்கள், ஒருத்தங்க இன்ஜினியர் படிக்கிறாங்களாமா, இன்னொருத்தங்க 8வது படிக்கிறாங்களாமா. இவர் ஆக்சுவலாக இந்த தொழிலுக்கு ஏன் வந்தார்னு கேட்டிங்கன்னா, இது ஆக்சுவலாக தொழில் கிடையாது, சர்வீஸ். இந்த சேவைக்கு ஏன் வந்தார்னு கேட்டாங்கன்னா, இவர் ஒரு ஆட்டோ எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவர். 10வது வரைக்கும் படிச்சுட்டு இந்த ஆட்டோ காரில் எல்லாம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கெல்லாம் யார்கிட்டையோ கற்றுக்கிட்டு பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. புதுசாக நிறைய கார் வந்தோடனே இவருக்கு பழசு தெரிஞ்சுதாமா, புதுசெல்லாம் தெரியலையாமா. அப்போ இவருக்கு வேலை ஒழுங்காக பண்ண முடியாமல் வீட்டுக்கு வந்துட்டார். கையில் பணம் இல்லை, குடும்பம் நடத்த முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரில. முடிச்சுட்டு உட்காந்துருக்கும் பொழுது இவர் மனைவி அவங்க மெஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாமல். முதல் நாள் ஒரே ஒரு சாப்பாடு தான் விற்றுச்சாமா. 2வது நாள்
இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முதல் நாள் சாப்பாட்டை கொண்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுத்தாங்களாமா. அதாவது முதல் நாள் ஒரு சாப்பாடு தான் விற்றுருக்கு, மிச்ச சாப்பாட்டை அன்னைக்கு கொண்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க, தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்களுக்கெல்லாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு பிரமாதமாக இருக்குது, சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு சொன்னாங்களாமா. அப்போ தான் முதல்ல இவர் வாழ்க்கையில் மற்றவங்க பாராட்டுறதை கேட்டாராமா. அப்போ அவருக்கு மனசில், பாரு, சாப்பாடு கொடுத்தோன்னு இது வரைக்கும் நம்மளை இந்த மாதிரி வாழ்த்துனதில்லை, ஒரு நேரம் சோறு போட்டதுக்கு என்னமா வாயால் வாழ்த்துறாங்க, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னா இந்த வாழ்த்து நமக்கு வேணுங்கன்னு ஆரம்பித்து 2வது நாள்லேருந்து இவரும் சமையலில் மெஸ்ஸுக்குள்ளே பூந்தாராமா. 2வது நாள் 10 சாப்பாடு விற்றுச்சாமா. இப்படி 100 சாப்பாடு வைக்கிறதுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சாமா. இந்த அரசனுங்கிற பேர் ஏன் வச்சுருக்கீங்க கேட்டப்போ தான் சொன்னார், சமையல் அரசனாக வரணும்னு சொன்னார். கடந்த ஒரு 13 வருஷமாக இந்த காரியத்தை பண்ணிகிட்ருக்கிறாரு. ஒரு 16 விதமான டிவி, மீடியா, பேப்பர், பத்திரிக்கை இவங்கெல்லாம் வந்து இது வரைக்கும் பேட்டி எழுதி போட்டிருக்காங்களாமா. இந்த மெஸ் எங்கே இருக்குன்னா, உடையாம்பட்டி பைபாஸ் ரோட்டில் ஆர்சி சர்ச்சுக்கு பக்கத்தில் திருநெல்வேலியில் இருக்குதுங்க. யாராவது பக்கத்தில் இருந்தால் சும்மா ரெட்டு போய் பாருங்கள் அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. இன்றைக்கி சுமாராக ஒரு 250லேருந்து 300 சாப்பாடு போயிட்டுருக்காமா. அது சொல்லும் பொழுது, இதை வேணால் நீங்கள் சொல்லுங்கள், பேப்பரில் எழுதுங்க, ஏன்னா நான் டேக்ஸ் கட்டிகிட்ருக்கிறேன், தைரியமாக சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. ஊருக்குள்ளே அவன் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கிறானுங்க. ஆனால் இவர் 200 சாப்பாடு விற்றதுக்கு இது இன்கம் டேக்ஸை கணக்கு காமிச்சு பண்ணிவிட்டு இதை நீங்கள் நான் தைரியமாக சொல்கிறேன்னு சொல்கிறாருங்கும் போது அவர் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இந்த ஒரு ஹோட்டலில் சாம்பாருக்கு அப்புறம் பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லா ஹோட்டல்லையும் மோர் குழம்பு, மற்ற குழம்பு கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஹோட்டலில் மொழி கட்டிய பயிர் குழம்புன்னு ஒரு குழம்பு, இல்லைன்னா நவதானிய குழம்பு கொடுக்குறாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இல்லையா? அது சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர்கிட்ட கேட்டேன், இது எப்படிங்க தயாரிக்கிறதுன்னு கேட்டேன். அதை அவர் சொல்லி கொடுத்தாரு. அதாவது வழக்கமாக எல்லா ஊர்லேயும் அவங்கவுங்க வேறு வேறு நாட்டில், வேறு வேறு ஸ்டேட்டில், வேறு வேறு ஊரில் வத்த குழம்புக்குன்னு ஒரு ரெசிபி வச்சுருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் செய்கிற வத்த குழம்பு வேறு வேறு மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் எந்த வத்த குழம்பு செஞ்சாலும் அந்த வத்த குழம்பு செஞ்சுக்குங்க. உங்களுக்கு வத்த குழம்பு எப்படி செய்ய தெரியுமோ அந்த மாதிரி செஞ்சுக்குங்க. ஆனால் 10 நிமிஷத்துக்கு முன்னால், அடுப்புலேருந்து இறக்குறதுக்கு முன்னால் நவதானியத்தை போட்டு இறக்கிட்டிங்கன்னா அது நவதானிய குழம்பு. முளைகட்டிய பயிரை போட்டு இறக்கிட்டிங்கன்னா அது முளைகட்டிய பயிர் குழம்பு. அவ்வளோதாங்க. இது எப்படி செய்யணும்னா, இந்த நவதானியத்தையோ பயிர்களையோ நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் துணியில் தொங்க வச்சு முளைகட்டி வச்சு அதுக்கப்புறம் பயன்படுத்தலாம். இந்த கொண்டைக்கல்லை இருக்கு இல்லைங்களா, கொண்டைக்கல்லை மட்டும்தான் 10 மணி நேரம் ஊற வைக்கணும், 10 மணி நேரம் துணியில் தொங்க போடணும். அப்போ தான் நல்லா சாப்பிட முடியும். மற்ற தானியங்களெல்லாம் நம்ம ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு 4 மணி நேரம் தொங்க போட்டாவே போதுங்க. ஆனால் கொண்டைக்கல்லை மட்டும் 10 மணி நேரம் ஊற வைக்கணுங்கிறத ஐயா தகவல் சொல்லியிருக்கிறாரு. இப்படி நம்ம என்ன பண்ணலாம்னா, நவதானியத்தையோ இல்லை முளைகட்டிய பயிர்களையோ நம்ம ரெடி பண்ணி வத்த குழம்பு அடுப்பில் இருக்கும் பொழுது இறங்குறதுக்கு முன்னால் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் அதை உள்ளே போட்டு கலந்துட்டோம்னா, வழக்கமாக நவதானியமும் முளைகட்டிய தானியமும் தனியாக சாப்பிட முடியாது, அது ஒரு வேலை. இந்த குழம்புல போட்டோம்னா குழம்பு சாப்பிடும்போது அப்படியே சேர்த்து சாப்பிட்டுட்டு போயிடலாம். நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமும் வித்தியாசமான குழம்பு சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சில தானியங்கள், சில பயிர் மட்டும் முளைகட்டிய தானியத்தை அப்படியே போட முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்படி போடும்பொழுது ஒழுங்காக அந்த குழம்பு வந்து நல்லா இல்லையாமா. அதனால் நீங்களே என்ன சொல்கிறாரு, எந்தெந்த தானியங்கள் பயிர்களை முளைகட்டியதை அப்படியே குழம்புக்குள்ளே போடும்போது நல்லா இல்லையோ அதை மட்டும் தனியாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி லேசாக வேக வச்சு தேவைப்பட்டால் உப்பு போட்டு போடாமல் செஞ்சு அதை கலந்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை நீங்களே எந்தெந்த தானியங்கள்னு நீங்களே கணக்கு பண்ணிக்க. இந்த நவதானியம்னு சொன்னோன்னே பல பேர்த்துக்கு இந்த நவதானியம்னா என்னென்னு தெரியல. அதை பற்றி கொஞ்சமாக பார்த்துடலாங்க. அதாவது நவதானியம்னா என்னென்னா, 1 கோதுமை, இது வந்து சூரியன் சம்மந்தப்பட்டது, அதாவது சன், இதுக்கான கோவில் சூரியனார் கோவில். 2 நெல் இல்லை அரிசியை சொல்லலாம், இது வந்து சந்திரன் சம்மந்தப்பட்டது, அதாவது 3 இதுக்கான கோவில் திங்களூரில் இருக்குது. 3 துவரை, இதை வந்து டூர்னு சொல்லுவாங்க, TOORனு, இல்லைன்னா ரெட் கிராம்னு சொல்லுவாங்க. இதுக்கான இது வந்து செவ்வாய் கிரக சம்மந்தப்பட்டது, மார்ஸ். இதுக்கான கோவில் வைத்தீஸ்வரன் கோயில். 4 கிரீன் கிராம், அதாவது பாசிப்பயிறு, மூங்கு பாலி, மூங்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கான கிரகம் வந்து புதன், மெர்க்குரி. இதுக்கான கோயில் திருவேங்காடு. 5 பெங்கால் கிராம், அதாவது சுண்டலுங்க, சென்னான்னு சொல்லுவாங்க, கடலைன்னு சொல்லுவாங்க, சுண்டல்னு சொல்லுவாங்க. இதுக்கான கிரகம் குரு, ஜூபிட்டர். இதுக்கான கோவில் ஆலங்குடியில் இருக்குது. 6வது ஒயிட் ராஜ்மா, அவரைக்காய் இருக்கு இல்லையா, அது கவுப்பின்னு சொல்லுவாங்க. இதுக்கான
கிரகம் சுக்கிரன், வீனஸ். இதுக்கான கோயில் கஞ்சனூரில் இருக்குது. 7வது பிளாக் சீசம், எள்ளுங்க. இதுக்கான கிரகம் சனி, சேட்டம்னு சொல்லுவாங்க. இதுக்கான கோவில் திருநள்ளாறு. 8 உளுந்து, பிளாக் கிராமன் பேருங்க. இது வந்து ராகு சம்பந்தப்பட்டது. இதுக்கான கோயில் திருநாகேஸ்வரம். 9 கொள்ளு, ஹார்ஸ் கிராமன்னு சொல்லுவாங்க. இதுக்கான கிரகம் வந்து கேது. இது இருக்கிற கோவில் வந்து கீழ பெரும்பள்ளம். இப்படி நவதானியங்கள். சில பேர்த்துக்கு நவதானியம்னா என்ன, அது எந்த சம்மந்தமாக தெரிலன்னா இது நீங்கள் திரும்ப கேட்டு எழுதி வச்சுக்கோங்க. இப்படி நவதானியத்தையும் பயிர்களையும் நாம் குழம்புல போட்டு சாப்பிடும் பொழுது உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். சில நேரத்தில் பச்சை பட்டாணி கூட சேர்த்திக்கலான்னு இவர் சொல்கிறாரு. இந்த மண்பானை சமையல்ங்கிற கதை இவ்வளோதான். இந்த கதையை நாம் ஏன் பேசுகிறோன்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம், சேவை செய்கிறது தான் இறைவனை அடைவதற்கான ஒரு பாலம் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். பிறந்தோம், வாழ்ந்தோம், போனோம் அப்படின்னு இல்லாமல் வாழ்க்கையில் எதையாவது ஒன்று நம்ம ஒரு நல்ல காரியம் செஞ்சு வச்சுட்டு போகும்போது அது என்றைக்கு இருந்தாலும் நமக்கு புண்ணியம் கிடைக்கும். அதுதான் முதல் மெசேஜ். 2வது, இந்த வேலை வெட்டி இல்லாமல் எனக்கு வேலை இல்லைங்கன்னு சொல்லி சும்மா இருக்கிறவங்க சும்மா தான் இருக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு ஹோட்டலை வச்சு நடத்தினா 4 பேர் வந்து சாப்பிட்டு போவாங்களா இல்லையா, வாழ்த்துவாங்களா இல்லையா? அந்த வாழ்த்து நமக்கு கிடைக்கும், பணமும் கிடைக்கும், ஒரு சேவை செஞ்ச மாதிரி இருக்கும், நல்லா இருக்குமா இல்லையா? அதனால் வேலை வெட்டி இல்லாதவங்க தயவு செய்து இந்த வேலையை செய்யுங்க. இந்த பாட்டு கூட வந்துச்சு இல்லையா, வேலை இல்லா பட்டதாரி தொட்டு பார்த்தா வேற மாதிரி அப்படின்னு. இனிமேல் நம்மளாம் வேற மாதிரி இருப்போம். 3வது, ஏற்கனவே ஹோட்டல் வச்சு நடத்துகிறவங்கள பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். கஷ்டப்பட்டு சமையலில் சோடாப்பையும் அஜினமோட்டையும் போட்டு எதுதையோ கலந்து அந்த உணவை குப்பையாக மாற்றி அதை விற்று மக்களோட வைத்தியம் கெடுத்து உணவையும் கெடுத்து நீங்கள் நிறைய சம்பாரித்து அப்படி வாழ்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இயற்கையான முறைகளில் ஏன் சமைக்கக்கூடாது? கொஞ்சம் யோசிங்க. 150 ரூபா 200 ரூபாய்க்கு பெரிய பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டா அது குப்பையாக தான் இருக்குது. ஆனால் 60 ரூபாய்க்கு அற்புதமான ஒரு உணவு கொடுக்குறாரே, இவர் எங்கே, நீங்கள் எங்கே? கொஞ்சம் யோசிங்க. அதனால் நிறைய பிரான்ச் வச்சு, நிறைய ஹோட்டல் வச்சு, நிறையா பேர்த்த வேலைக்கு வச்சு பெரிய ஆளாகிறத விட ஒரே ஒரு ஹோட்டல் வச்சு உருப்படியான சமையலை கொடுத்து மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்குறது உண்மையிலேயே சிறந்தது. அதனால் கொஞ்சம் யோசிங்க. வீட்டில் சமைக்கிறவங்க தயவு செய்து இந்த சோடா அஜினமோட்டோலாம் சேர்க்காம, மண்பானையில் விறகுல சமைக்க முடியாட்டியும் பரவாயில்ல, அடுப்பை சிம்மிலையாவது வச்சு சமைங்க. அடுப்பை சிம்மில் வச்சு சமைச்சா நல்லது, பெருசாக வச்சு சமைச்சா கெட்டது. பார்த்துக்குங்க. இது தாங்க இந்த மண்பானை சமையல் கதை. இந்த மாதிரி ஒரு மனுஷனை எனக்கு சந்திப்பதற்கு உதவி செய்த எனது நண்பர்கள் ஆல்பர்ட், செல்வம், காந்தி மற்றும் பரமசிவம் ஐயா அவர்களுக்கு நன்றி. அதை விட முக்கியமாக இந்த மாதிரி வாய்ப்பை கொடுத்த எல்லாமல்ல இறைவனுக்கு நன்றி. திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிறவங்க வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த மெஸ்ஸை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க, சாப்பிட்டு மனசார வாழ்த்திட்டு வாங்க. ஏன்னா இந்த மாதிரி உலகத்தில் மனுஷன் இருக்கிறது அதிசயம். அவர் நினச்சாருன்னா எத்தனையோ பிரான்ச் போட்டு இந்நேரம் நிறையா கடை நடத்திட்டு போயிருக்கலாம். இருந்தாலும் நிம்மதியாக சந்தோஷமாக குடும்பத்தோட கொஞ்சமாக வியாபாரம் பண்ணி அளவாக சம்பாரித்து நிம்மதியாக வாழ்கிறாரு. அவரது எண்ணம் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருந்து நல்லபடியாக அவருக்கு இறைவன் எல்லாவித சக்தியையும் அமைதியும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பாராகன்னு நாம் எல்லாரும் வாழ்த்துவோம். இவர்கிட்ட யாராவது நேரடியாக பேசணும்னா நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பரில் கூப்பிட்டு இவர் நம்பரை கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, வாங்கி பேசிக்கிங்க. அந்த நம்பர் இந்தியா நம்பர் +91 9500 3784441. இந்தியா கோடு +91 9500 3784441 அல்லது +91 9500 3784449. இந்த 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பரில் கூப்பிட்டு அரசன் மெஸ்ஸுடைய நம்பர் கொடுங்கன்னு கேட்டால் அவங்க கொடுப்பாங்க. கூப்பிட்டு நீங்கள் பேசுங்க. ஏதாவது உங்கள் ஊரில் ஹோட்டல் வைக்கிறதுனா இவர்கிட்ட ஐடியா கேட்டுட்டு ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மேலும் விவரங்களுக்கு ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்றதா இருந்தால் இந்தியா ஹெட் ஆஃபீஸ் நம்பர் +91 9944221007. இன்னொரு நம்பர் 9842452508. இமெயில் மூலமாக கான்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் anatomictreatment@gmail.com. ANATOMICTREATMENT@gmail.com. இல்லைன்னா healerbhaskar@gmail.com. HEALERBASKAR@gmail.com. anatomictherapy.org அப்படிங்கிற வெப்சைட்லேயோ anatomictherapyfoundation.com
அப்படிங்கிற வெப்சைட்லேயோ நீங்கள் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம்.